ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், டெக் டிப்ஸ் அண்டு பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லாங்குவேஜில் தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் மணி ஹேண்டலிங் டிஜிட்டல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். சேம் டைம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணும்னா, கூகுள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் மை ஆதார்னு வந்து சர்ச் பண்ணுங்க. நீங்கள் மை ஆதார்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்க. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக மெயின் பேஜுக்கு வந்துடும். இந்த போர்ட்டலோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இங்கே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இங்கே வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சாவை பார்த்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் லிஸ்ட்டில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆதார் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டோட பேக் சைடு வந்து ஷோ ஆகும். நம்ம இப்போ இந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 4 ஸ்டெப்ஸும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்டேட் டீட்டெயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது, அப்புறம் எஸ்ஆர்என் ஒரு நம்பர் வரும், அதை வந்து சேவ் பண்ணுறது. இது மட்டும் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிற 4 ஸ்டெப்ஸும் வந்து அவங்க சைடில் வந்து கம்ப்ளீட் ஆகும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனல் அப்ரூவல் போயிட்டு அப்புறமா கம்ப்ளீஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் ஆக 1 month டைம் எடுத்துக்கும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் ஆன்லைன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதாரில் என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துட்டு நோ லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அட்ரஸை வந்து எத்தனை டைம் வேணாலும் உங்களோட ஆதாரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. பட் உங்களோட நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா 2 times மட்டும் தான் நம்ம வந்து நேம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஜெண்டரை வந்து சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் தான் வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். சப்போஸ் மிஸ்டேக் இருந்தால் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறல அதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அட்ரஸ் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சைட் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்து ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட கரண்ட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த அட்ரஸை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த அட்ரஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் நியூ அட்ரஸ் வந்து நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹவுஸ், பில்டிங், அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து கேட்டிருக்கு. ஏதாச்சும் நேம் இருந்தால் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹிந்தியில் வந்து ஷோ ஆகுது. இது வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அது ஹிந்தியில் இருக்குது. நீங்கள் வந்து தமிழில் வந்து கொடுத்துக்குங்க. உங்களுக்கு டைப்பிங்கில் தமிழ் வரல அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கீபோர்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் மிஸ்டேக் ஏதாச்சும் ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து தமிழ் வரும். ஸோ அங்கே பார்த்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரீட் நேம், ரோடு அதெல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த வீடியோ வந்து ஹிந்தியில் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கன்வெர்ட் ஆகும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் வந்து கேட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் லேண்ட்மார்க் வேணும்னா அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோட் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து செட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆர் சிட்டி அதை வந்து செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரூஃபுக்காக நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணாதீங்க. அதுக்கான ப்ரூஃப் வச்சுருந்தா மட்டும் அதை என்ட்ரு பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கள். கீழே வந்து மேனுவல் அப்டேட் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலான்ற ஆப்ஷன் இருக்குது. நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் கேஸ் கனெக்ஷன் பில்லு, அப்புறம் இந்தியன் பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ரெண்ட் அக்ரிமெண்ட்டு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுத்துக்காது, ஏன்னா ஃபைல் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா எடுத்துக்காது. ஸோ ஃபைல் சைஸை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஃபைல் சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட டாக்குமெண்ட்டை ஃபைல் சைஸ்லாம் மாற்றிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 100% வந்து ஷோ ஆகும். முக்கியமாக நீங்கள் வந்து இப்போ ஓட்டர் ஐடி சைட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே சேர்த்து ஒரே பேஜில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். டபுள் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏதாச்சும் சிங்கிள் டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்கள். கீழே 100% வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட நியூ அட்ரஸ் வந்து வந்து ஷோ ஆகும். ஒரு டைம் 2 டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இயர் பை கன்ஃபார்ம் இருக்குல்ல, அதை வந்து டிக் பண்ணிவிடுங்க. அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ். இங்கே உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரேசர் பே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேயூபிஸ் வந்து இருக்குது. நீங்கள் எதில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்மார்ட்டாக கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களா? அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி, லம்சம், இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு. உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இதுதான் பெஸ்ட் ரூட்டு. ஸோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ உங்கள் கோலுக்கு சூட்டாக வர ஃபண்டை செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களோட மந்த்லி சேவிங்க்கு க்ரோத் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. யூபிஐ, கார்டு, நெட் பேங்கிங், வேலெட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து யூபிஐயில் போயிட்டு கியூஆர் கோட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே யூபிஐ ஐடியை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வேணுமோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து ஷோ ஆகுது. இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. உங்களோட அட்ரஸ், நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா தான் சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா இதுக்கு வந்து டைம் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 month வரைக்கும் டைம் வந்து எடுத்துக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் ஃபாதர்ஸ் நேம் இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் அகைன் வந்து சர்வீஸ் பேஜுக்கே வந்துங்க. சர்வீஸ் பேஜுக்கே வந்துட்டு அட்ரஸ் அப்டேட் இருக்குல்ல, சேம் அதே வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதே கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குல்ல. செகண்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா HOFனு இருக்கும், ஹெட் ஆஃப் ஃபேமிலின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் HOF ரெக்வயர்டு ஃபார் அப்டேட்னு வந்து கேட்டிருக்கு. இங்கே வந்துட்டு யாரோட நேம் என்டர் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லாக நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ண போறீங்கன்னா அவரோட ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அவரோட ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பர் வந்து ஆதார் ரிஜிஸ்டர் இருக்க மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து எடுத்துக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு அவங்க யார், எக்ஸாம்பிள் ஃபாதரு, மதரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுஸு, இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் என்னமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களா, அதில் வந்துட்டு கேர் ஆஃப்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து உங்களோட மதர் நேம்னா மதர் நேம் வந்து இருக்கணும், இல்லை ஃபாதர்ஸ் நேம்னா ஃபாதர்ஸ் நேம் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் இருந்தால் அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே அப்டேட் பண்ணலாம். ஸோ எந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்ககிட்ட வந்து பாஸ்போர்ட் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இருக்குது, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இல்லை மதர்ஸ் நேம் இருக்குன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் நேம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனும் இதில் வந்து இருக்குது. நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரேஷன் கார்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம், மதர்ஸ் நேம் வந்து இருக்குன்னும் போது ரேஷன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக அதை நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100% வரும். 100% வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து 50 rupees வந்து பே பண்ணணும். அட்ரஸ் மட்டும் பே பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அளவு முடிஞ்சிருச்சு. அட்ரஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கேர் ஆஃப் நேம் வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்னும் போது இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து பண்ணணும்.
அதுக்கு வந்து தனி 50 ருபீஸ், இதுக்கு வந்து தனியாக 50 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து 50 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் நீங்கள் வந்து ரேசர் பே வந்து சைட் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் இன்னொரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக நீங்கள் வந்து கேர் ஆஃப் நேம் வந்து மாற்றுறீங்க அப்படிங்கும்போது இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பேஜை வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணி இன்னொரு ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் இந்த நேம் வந்து அப்டேட் ஆகும். இப்போ லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்துட்டு இந்த பேஜில் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் கேர் ஆஃப் நேமில் வந்துட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிங்கன்னா அவரோட ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவரோட ஆதார் கார்டு நம்பரை வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்களோட இது என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும். கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ் பேஜில் கீழே வந்தீங்கன்னா மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரெக்வஸ்ட் வந்து இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணாதான் அவங்க வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணல அக்னாலஜ்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்என் நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பேன் கார்டு பாஸ்புக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லா டாக்குமெண்ட்டும் அப்டேட் கரெக்ஷன் பண்ண தெரியலையா? நெட் பேங்கிங் ஆர் கேஒய்சி எப்படி பண்ணணும்னு தெரியலையா? நோ வரி, இந்த சேனலில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 சொல்லித்தரேன். எல்லா வீடியோக்குமே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கான லிங்க்ஸில் இருந்து ஸ்டெப்பும் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ எல்லா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் எதுனாச்சும் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் கிரிட்டிக்கலாக இருந்தால் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. பாப்பப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அங்கே வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அப்டேட் ஆகும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் அங்கே வந்து நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மறக்காமல் லாஸ்ட்டில் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சப்போஸ் உங்ககிட்ட இதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலியமாக நீங்கள் வந்து ஃபார்ம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து டைரெக்டாக ஆதார் ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெட் ஆஃப் ஃபேமிலியோட நேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.